Hello students, இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் வந்து பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹில் சைஃபர் அப்படிங்கற கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கிரிப்டோகிராஃபி அப்படினா என்ன, கிரிப்டோகிராஃபி நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படினா என்ன, அதுக்கு அப்புறம் என்னென்ன என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றோம், what are the substitution and transposition techniques involved in cryptography இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். For example, substitution techniquesல mono alphabetic cipher, poly alphabetic cipher, Playfair cipher, Vernam cipher and then finally Hill cipher இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறது நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிருந்தேன். சோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா Playfair cipher எப்படி வர்க் பண்ணுது அப்படிங்கற அந்த விஷயத்தை பார்த்தோம். சோ mono alphabetic cipher versus Playfair cipher versus Hill cipher இது மூணுத்தையுமே வந்து ஒரே லைன்ல நம்ம எடுத்துட்டால என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். mono alphabetic cipher அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a replacement algorithm. ஒண்ணும் கிடையாது, ஒரு ஆல்பபெட் எடுத்து அத வந்து இன்னொரு ஆல்பபெட் மூலமா ரீப்ளேஸ் பண்றது, அதுதான் வந்து mono alphabetic cipherல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Playfair cipher வந்து பாத்தீங்கன்னா at a timeல 2 letters வந்து எப்படி வந்து என்கிரிப்ட் பண்ணி நம்ம சைஃபர் டெக்ஸ்ட் வந்து எடுக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஹில் சைஃபர் அப்படிங்கறது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா at a timeல வந்து 2 or 3 plain text message at a timeல எடுத்து சைஃபர் டெக்ஸ்டா எப்படி கன்வர்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த ஹில் சைஃபர் மூலமா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹில் சைஃபர் மற்ற சைஃபரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராசஸ் ரொம்ப கொஞ்சம் பெருசு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கு, மற்றதை கம்பேர் பண்ணும்போது சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் சைஃபர் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கரால என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் சைஃபர்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ரைட். ஸோ இப்போ இதில் வந்து ஹில் சைஃபரோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஹில் சைஃபர் வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ்டர் எஸ் ஹில் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் 1929ல கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் வந்து நம்ம கிளாசிக்கல் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக்கா வந்து நம்ம ஹில் சைஃபர் வந்து நம்ம வச்சிருக்கோம். ரைட்டுமா? ஓகே. ஸோ கிரிப்டோகிராஃபி அப்படின்னாலே வந்துட்டு என்ன, அதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் ரைட்டிங் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருப்போம். both encryption and decryption இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்கும். சென்டர் சைடு என்கிரிப்ஷன் நடக்கும், ரிசீவர் சைடு வந்து டீக்ரிப்ஷன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்டர் அண்ட் ரிசீவர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சென்ட் பண்ற மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? எனி என்கிரிப்ஷன் அல்காரிதம், இந்த இடத்துல எந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம் வேணா இருக்கட்டும், mono alphabetic cipher, Playfair cipher, Hill cipher, Vernam cipher, anything எது வேணா இருக்கலாம் அந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம் அப்படிங்கிற இடத்துல. சோ இது டிரான்ஸ்மிஷன் மீடியம், இந்த நடுவுல இருக்க பார்ட் பாத்தீங்களா, இது வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியம் சொல்லுவாங்க. அது என்ன சார் டிரான்ஸ்மிஷன் மீடியம்னு சொல்றீங்க? டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, அந்த கேபிள் தான். சரிங்களா? சென்டருக்கும் ரிசீவருக்கும் எப்படி இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுது, கொண்டு போயிட்டு சேர்க்குது, அதான் இது இந்த நடுவுல இருக்கிற ஒரு பகுதி. சரிங்களா? சோ மீடியேட்டர் மாதிரி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். சோ இப்போ இந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம் என்ன பண்ண போகுதுன்னா இந்த HA அப்படிங்கறத வந்து சைஃபர் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண போகுது. அது என்ன சார் சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா HA தட் இஸ் ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் ஹாய் அப்படின்னு போகாது, அது வேற 3 ஆல்பபெட்ஸா வந்து பாத்தீங்கன்னா என்கோட் பண்ணி போகும். சரிங்களா? இப்போ ரிசீவர் சைடு வந்து பாத்தீங்கன்னா டீக்ரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. சோ திரும்ப ரிசீவர் கிட்ட போய் சேரும்போது அந்த இன்ஃபர்மேஷன் ஹாய் அப்படின்னு போயிட்டு சேரும். சோ இந்த ஒரு டெக்னிக் இருக்கிறதுனால தான் எல்லா மெசேஜும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெரி வெரி செக்யூர்ட் அப்படின்னு சொல்றோம். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் ஒன்று வருது பாத்தீங்களா, யூ ஆர் யூசிங் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்ல வராங்க வாட்ஸ்அப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நீங்க சென்ட் பண்ற அந்த பர்டிகுலர் மெசேஜ் சென்டர் ரிசீவர் தவிர வேற யாரும் பார்க்க முடியாது, அதுதான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுனால உங்க மெசேஜை வேற யாருமே படிக்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து நமக்கு அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதான் அதுல இருக்க முக்கியமான ஒரு மீனிங். சரிங்களா? அப்போ ஹேக்கர் அப்படிங்கிறவங்க வந்து உள்ள வந்து பார்த்தாங்கன்னா தட் இஸ் தேர்ட் பார்ட்டி. அந்த தேர்ட் பார்ட்டி உள்ள வந்து பார்க்கும்போது இந்த ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் ஹாய் ஹாய் அப்படின்னு இருக்காது, வேற விதமா இருக்கும். புரியுதுங்களா? சரி, அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிட்டு சைஃபர் டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So it's a process of converting plain text into cipher text.
plain text அப்படிங்கிறது ஒரிஜினல் மெசேஜ், சைஃபர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது அன்ரீடபிள் ஃபார்ம், யாராலையும் வந்து படிக்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரைட், அப்போ ஹில் சைஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா வந்து கொடுக்குறாங்க. என்ன ஃபார்முலா? C equal to P dot K mod 26 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. C for ciphertext, P for plain text and K வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா secret key mod 26. Why 26? ஏன் 26 நம்ம இங்க யூஸ் பண்றோம்? ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 26. ஸோ அதனால தான் நம்ம 26 அப்படிங்கறது வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ மாட் ஆபரேட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற கான்செப்ட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட் அப்படிங்கிற ஆபரேட்டர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபார்முலா ஸோ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்கிரிப்ஷனோட அவுட்புட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஃபர் டெக்ஸ்ட். ஓகே, சைஃபர் டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுது? plain text into secret key mod 26 இந்த ப்ராசஸ் பண்றதுனால நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சைஃபர் டெக்ஸ்ட் 1 2 and 3, plain text 1 2 and 3. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்ரெட் கீ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ், 3 rows and 3 columns. So 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிட்டு mod 26 அப்படிங்கறது இதே ஃபார்முலா தான் கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஆல்பபெட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து நம்பர்ஸ் கொடுக்குறோம். எப்படி நம்பர்ஸ் கொடுக்கறது? ஃப்ரம் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணி Z வரைக்கும் நம்பர்ஸ் வந்து கொடுக்கணும். ஃப்ரம் 0 to 25 இதை கொடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நமக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம போட்டு ஹில் சைஃபரோட என்கிரிப்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுது. என்கிரிப்ஷன் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ஒரிஜினல் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் மெசேஜ் சைஃபர் டெக்ஸ்டா எப்படி கன்வெர்ட் ஆகுது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹில் சைஃபர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த ஹில் சைஃபர் எப்படி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளைன் டெக்ஸ்ட்க்கு மீட் மீ அப்படின்னு எடுத்திருக்கேன் ஒரு வேர்டு. அப்போ மீட் மீ என்னன்னா இதுல ஏதோ ஒரு மீனிங் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி மற்றவங்களுக்கு புரியாத ஒரு லாங்குவேஜா மாத்துறது, அதாவது புரியாத ஒரு சைஃபர் டெக்ஸ்டை எப்படி மாத்துறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சீக்ரெட் கீ. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. சீக்ரெட் கீ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட கான்செப்ட் இதுல வந்து வரும்போது இந்த எக்ஸாம்பிள்ல 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சம்டைம்ஸ் நீங்க எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இதுல யூஸ் பண்றதுனால இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 லெட்டர்ஸா பிரிக்கணும். ஸோ 3x3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 லெட்டர்ஸா வந்து நம்ம பிரிக்கணும். சரிங்களா? ஓகே, ஏன் சார் 3 லெட்டர்ஸா பிரிக்கணும்? why? because 3x3 மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதான் என்னோட பிளைன் டெக்ஸ்ட் இப்போதைக்கு. ஓகேவா? ரைட். ஸோ சைஃபர் டெக்ஸ்ட் வந்து எப்படி அந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்க. C1 C2 C3 equal to M. M அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இதுல M வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? LM இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ M. ஸோ மீ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ 12, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4, அதுக்கப்புறம் அகைன் 4. ஸோ MEE. சரிங்களா? ஸோ வேல்யூஸ் வந்து நான் இங்க இருந்து எடுத்து போட்டேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி P1 P2 P3. ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சீக்ரெட் கீ மேட்ரிக்ஸ் இங்க இருக்கிறது அப்படியே வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அகைன் அந்த ஃபார்முலா mod 26. புரிஞ்சுதா? ரைட். இப்போ ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வெரி சிம்பிள். என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த ஷேப் ஞாபகம் இருக்கா? ஸோ இப்படி பண்ணோம். ஸோ அப்போ 12 into 17 plus 4 into 21 4 into 2. ஸோ இந்த 7 ஷேப் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட், முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட மல்டிப்ளை பண்ணோம். இந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நமக்கு 3 டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ரைட்? ஓகே, ஸோ 3 டேர்ம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் போது நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 296 284 220. ஸோ லாஸ்ட்ல இருக்கிற mod 26. இது எல்லாமே ஃபார்முலால இருக்கு. இந்த ஃபார்முலா எடுத்துட்டாலும் சரி, இல்லை இந்த ஃபார்முலா எடுத்துட்டாலும் சரி, ரெண்டுமே வந்துட்டு ஒன்று தான். ஓகே, ரைட்.
ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா mod 26 எப்படி எடுக்கிறது என்ன பண்ணோம் 296 mod 26 என்ற ஆன்சர் வந்து என்ன நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 284 mod 26 ஆன்சர் என்ன நெக்ஸ்ட் வந்து 220 mod 26 ஆன்சர் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத நான் இங்க சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன 296 mod 26 ஓகேவா ஸோ இதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கும் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் 3 ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் மாட் ஆப்ரேட்டர்னு என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் மாடுலர் டிவிஷனுக்கும் டிவிஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் மாடுலர் டிவிஷன் டிவிஷன் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்கிறேன் நீங்கள் டிவிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட் வேல்யூ ஓகேவா மாடுலர் டிவிஷன் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா ரிமைண்டர் வேல்யூ என்னன்றது சொல்லணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ 296 வந்து 26 ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும் இட்ஸ் a large process ஸோ கொஞ்சம் பெருசு ஸோ இதே 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் ஒன்றும் கிடையாது வெரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 296 mod 26 என்னது டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா கால்குலேட்டர்ல போடுங்க 296 divided by 26 ன்னு போட்டு நமக்கு 11.38 ன்னு இருக்கு சரியா இந்த 0.38 வந்து லீவ் பண்றீங்க தேவையில்லை ஓகேங்களா சோ அந்த பாயிண்ட் அந்த ஃபிராக்ஷனல் பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்க ஹோல் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த வேல்யூஸ் இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணனும் இதான் செகண்ட் ஸ்டெப் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் 286 கிடைக்குது அதுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க ஆன்சரை வச்சு இந்த வந்த ஆன்சர் கூட மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் தட் இஸ் ரிமைண்டர் வேல்யூ மூணு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சர் எடுத்து 20 அதாவது மாட் பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கு அதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க அதுக்கு அப்புறம் ஃபைனலா மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும் சரியா ஓகே சோ 10 ஆன்சர் சோ எடுத்து போட்டாச்சு again second step வந்து பாத்தீங்கன்னா 284 26 வந்து டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10.92 கிடைக்கும் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம் ஒரிஜினல் வேல்யூ எடுத்துக்கிட்டு 26 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 260 கிடைக்கும் 284 minus 260 இதுல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா 24 கிடைக்கும் அந்த ஆன்சர் எடுத்து நான் இங்க போட்டேன் ஓகேவா சோ சேம் 220 mod 26 போட்டீங்கன்னா நமக்கு 12 அப்படிங்கற ஆன்சர் வந்து நமக்கு வரும் சரிங்களா ரைட் சோ இப்போ இந்த KYM எப்படி சார் வந்தது ஒண்ணும் கிடையாது ஜஸ்ட் இந்த நம்பரை வந்து அப்படியே வந்து இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க 10 க்கு நேரா என்ன இருக்குன்னு பாருங்க 10 எங்க இருக்கு இங்க இருக்கு பாருங்க 10 ஓட வேல்யூ என்ன k நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 24 ஓட வேல்யூ y 12 ஓட வேல்யூ வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா m புரியுங்களா அப்போ plain text வந்து பாத்தீங்கன்னா நம்ம me எடுத்தோம் cipher text நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா kym வந்து கிடைச்சிருக்கு புரியுதுங்களா சோ இதுதான் வந்து என்கிரிப்ஷன் வந்து கான்செப்ட் சோ இதே மாதிரி நம்ம அடுத்து வந்து சார் இதோட முடிஞ்சிச்சா நோ ஏன் முடியல இன்னும் நம்ம என்ன பண்ணோம் இந்த TME க்கு பெர்ஃபார்ம் பண்ணோம் சேம் மெத்தட் இந்த TME இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அதோட சைஃபர் டெக்ஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் சோ என்கிரிப்ஷன் இதுல வந்து ரெண்டு டைமா நடக்கும் ஏன்னா இது என்கிரிப்ஷன் பார்ட் 1 என்கிரிப்ஷன் பார்ட் 2 ஓகேங்களா சோ இது மாதிரி கிடைக்கும் அப்போ இங்க நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க MEE அப்படின்னு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா இந்த மெசேஜ் என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போகும்போது KYM ன்னு போகுது இந்த லிங்க்ல அப்ப யாராவது ஹேக்கர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கெட் பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா KYM தான் கிடைக்கும் KYM வச்சு என்ன பண்றது அதுக்குள்ள ஒரு மீனிங்கே இல்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ ஹைலி செக்யூர்ட் சோ திரும்ப இந்த KYM போகும்போது அது எப்படி வந்து இந்த இடத்துல MEE மாறுது அப்படிங்கறது decryption process இதோட next process புரியுதுங்களா சோ இந்த encryption process வந்து ஹில் சைஃபர் யூஸ் பண்ணி பர்టిక్యులரா 3x3 மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத வந்து ஈஸியா நம்ம பார்த்தோம் சோ இதோட இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இது encryption முடிஞ்சாச்சு அடுத்து நம்ம decryption பார்ட்ல செகண்ட் பார்ட்ட நம்ம மீட் பண்ணலாம் ஓகே थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்